யானைக்கும் அடிசருக்கும் இது பழமொழி. மிக உன்னத நிலையில் இருந்த சிலர் தவறான முடிவுகளால் விழுந்து போனதை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி விசுவாச தந்தை என்று போற்றப்பட்ட ஒருவர் தன் தவறான முடிவால் சரித்திரத்தையே மாற்றிய நிகழ்வைதான் இன்று நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, மீண்டும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். இன்று ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரைக்கும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 16ஆம் அதிகாரத்தில் சாராய் ஆபிரகாமுக்கு கொடுக்கும் ஒரு ஆலோசனை குறித்தும், பின் ஆகார் வீட்டை விட்டு வெளியேறுவதை குறித்தும், ஆபிரகாம் சந்தித்த பரீட்சைகளை குறித்தும் நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த அதிகாரமே வேத புத்தகத்தில் இல்லாமல் இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று தோன்றுகிறது. 15ஆம் அதிகாரத்திலே உன்னதமான உயரத்திற்கு சென்ற ஆபிரகாம் பரிபூரணமானவர் அல்ல என்பது தெரிகிறது. சாராயினுடைய ஆலோசனையை எடுத்துக்கொண்ட ஆபிரகாமை குறித்து சிந்திக்கும் பொழுது, எகிப்திய பெண்ணாகிய ஆகாரை தனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டது நிமித்தமாக தனது விசுவாசத்திலே ஆபிரகாம் பின்வாங்கி போனாரோ என்று நினைக்க தோன்றுகிறது. இங்கே சாராய் ஆபிரகாம் 2 பேருடைய அவிசுவாசத்தையும் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இஸ்மவேல் பிறந்ததையும் வாசிக்கிறோம். உன்னதமான 15ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து இந்த தாழ்வான பகுதிக்கும் நாம் வர வேண்டியதாய் இருக்கிறது. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். அவனுடைய வாழ்க்கையிலே தொல்லை கொடுக்கும் 2 காரியங்களை ஆபிரகாம் எகிப்தில் இருந்த நாட்களிலே பெற்றுக்கொண்டார் என்று சொல்லலாம். ஒன்று, அவருக்கு கிடைத்த செல்வம். அடுத்ததாக இந்த எகிப்திய அடிமை பெண். ஆதியாகமம் 16:2 சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். அன்று சாராய் கொடுத்த ஆலோசனை அந்த நாட்களின் வழக்கமாயிருந்தது. ஒரு மனைவி பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் மறுமனையாட்டிகள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஆபிரகாம் இவ்வாறு செய்ததால் இது சரியான ஒரு பழக்கம் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. தேவன் இதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இது சாராயின் ஆலோசனையை தவிர தேவனுடைய ஆலோசனை அல்ல. ஆபிரகாம் சாராளுக்கு தவறாய் செவி கொடுத்து விட்டார். குடும்ப தலைவன் என்ற பொறுப்பை ஆபிரகாம் விட்டு கொடுத்தது போல சாராயின் ஆலோசனைக்கு சரி என்று சொல்லிவிட்டார். ஆதியாகமம் 16:3 பாருங்கள். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாளான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். கவனித்தீர்களா? இங்கே அந்த எகிப்திய அடிமை பெண் ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாகிறாள். இது தேவனுடைய சித்தப்படி நடக்கவில்லை. ஆகார் மூலமாக ஆபிரகாமுக்கு கிடைக்கும் சந்ததியை தேவன் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஏன் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்? அது தவறான பாதை. எனவே அருமையானவர்களே, ஆபிரகாம் செய்ததை தேவன் ஏற்றுக்கொண்டார் என்று ஒருபொழுதும் நாம் சொல்லக்கூடாது. இது ஒரு சரித்திர உண்மையாக இருப்பதனாலே இது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை ஒழிய தேவன் இந்த வழக்கத்தை ஏற்றுக்கொண்டதினால் இது சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் நினைத்து விடக்கூடாது. ஆதியாகமம் 16:4 பாருங்கள். அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கற்பந்தரித்தாள். அவள் தான் கற்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். ஆகார் கூறுவது என்ன? சாராய் செய்ய முடியாத ஒன்றை ஆபிரகாமுக்காக நான் செய்து முடித்து விட்டேன். ஆம், அவள் கற்பம் தரித்ததினாலே சாராயை தாழ்வாக குறைவாக நினைக்க ஆரம்பிக்கிறாள். அவள் இப்படி நினைத்தாள் என்பது நமக்கு எப்படி தெரியும்? அவளுடைய வார்த்தைகளிலேயும் அவளுடைய செயல்களிலேயும் அது வெளிப்பட்டிருக்கும். விளைவு என்ன பாருங்கள். ஆதியாகமம் 16:5 அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கற்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். அருமையானவர்களே, இந்த வசனத்தை அப்படியே நாம் கடந்து போய்விடக்கூடாது. ஆபிரகாமின் இந்த செயலை தேவன் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று சொல்லக்கூடாது. அது தவறு. இதை தேவனே கூறுகிறார். இப்பொழுதுதான் சாராய் தான் செய்த தவற்றை உணர்கிறாள். எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும் என்று சொன்னாள். ஆம், அவள்தான் அநியாயம் செய்தது. அதை தேவன் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இது வயதான ஆபிரகாமுக்கு இருதயத்தை உடைக்கும் ஒரு காரியமாக இருந்திருக்கும்.
ஆனால் கவனித்தீர்களா, ஆபிரகாமும் சாராயும் தேவனை விசுவாசிக்க வேண்டியபடி விசுவாசிக்கவில்லை. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆபிரகாம் 85 வயதுடையவராயிருக்கிறார். சாராய்க்கு 75 வயது இருந்திருக்கும். இப்படிப்பட்ட வயதான நிலைமையிலே தங்களுக்கு குழந்தையே பிறக்காது என்ற முடிவுக்கு 2 பேரும் வந்திருப்பார்கள். இதை உணர்ந்தவளாகத்தான் சாராய், இதுதான் தேவனுடைய வழியாய் ஒருவேளை இருக்கலாம், ஏனென்றால் அந்த நாட்களின் வழக்கம் இதுவாகத்தானே இருக்கிறது என்று எண்ணியிருக்க வேண்டும். ஆபிரகாமும் சாராயும் செய்தது அந்த நாட்களின் வழக்கமாக இருந்தது. ஆனால் தேவன் செயல்படும் விதத்திற்கு மாறானதாக இருந்தது. வேதத்தில் இந்த காரியம் சொல்லப்பட்டு இருப்பதனாலே இதை தேவன் ஏற்றுக்கொண்டு விட்டார், இது சரியான ஒரு பழக்கம் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. இந்த சரித்திர பகுதியிலிருந்து நமது வாழ்க்கைக்கான ஒழுக்கத்தை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஊர் என்னும் இடத்திலே ஆபிரகாமும் சாராயும் வளர்ந்து வந்தார்கள். அவர்களை சுற்றி வாழ்ந்த மக்கள் மத்தியிலே இது அவர்கள் பழக்கமாக இருந்திருக்கிறது. அவர்கள் ஒழுக்கக்கேடான காரியத்தை செய்தார்கள் என்று சொல்வதை விட அவர்கள் தேவனை விசுவாசியாமல் போனார்கள் என்பதே சரி. சாராயின் ஆலோசனைப்படி ஆகாரை மனைவியாக ஆபிரகாம் எடுத்துக்கொண்டது ஒரு பாவம்தான். தேவன் அதை ஒரு பாவமாக எண்ணித்தான் செயல்பட்டார். ஆதியாகமம் 16:6 பாருங்கள். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். ஆம், இப்பொழுது ஆகார் வீட்டை விட்டு ஓடி போகிறாள். இப்படி அவள் ஓடுவது அவளுடைய ஜீவனுக்கும் குறிப்பாய் குழந்தையின் ஜீவனுக்கும் கேடானது தான். மரணத்தை கூட சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பாருங்கள், ஆதியாகமம் 16:7, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு. இந்த பூமிக்கு வரும் முன்னர் இயேசு கிறிஸ்துவே கர்த்தருடைய தூதனானவர் என்று அழைக்கப்பட்டார் என்று நாம் விசுவாசிக்கலாம். தொலைந்து போனவர்களை தேடுவது தேவனுடைய ஒரு குணநலன். வீட்டை விட்டு தூரமாய் ஓடிக்கொண்டிருக்கிற ஆகாரை குறித்தும் தேவன் அக்கறை உள்ளவராக அவளை தேடி செல்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, எனக்கு யார் இருக்கிறார்கள்? என்னை யார் கவனிப்பார்கள்? எனக்கு விளைவிக்கப்பட்ட துன்பத்தை நான் எப்படி தாங்க முடியும்? இந்த உலகத்தை விட்டு நான் ஓடிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் மேலும் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அவரிடம் இன்றைக்கே நீங்கள் வாருங்கள். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு அவரே சரியான ஒரு ஆலோசனையையும் ஒரு வழிநடத்தலையும் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் அவரை விசுவாசிக்கும் விசுவாசத்தோடு அவரிடத்தில் வாருங்கள். ஆதியாகமம் 16:8-10 வரை பாருங்கள். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். இந்த காட்சியை அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்திலே ஒரு உருவகமாக பயன்படுத்தி இருக்கிறார். அங்கே அவர் ஆகாரையும் அவளுடைய சந்ததியையும் சீனாய் மலைக்கு ஒப்பிடுகிறார். ஏனென்றால் அங்குதான் மோசேயின் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணத்தின் சட்ட ரீதியான தன்மையையும் அதன் அடிமைத்தனத்தையும் பற்றி அவர் அங்கே பேசுகிறார். பின்னர் அவர் சாராயை ஒரு சுயாதீனம் உள்ளவர் என்று குறிப்பிடுகிறார். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஆபிரகாமுக்கு சொந்தமானவள் சாராய், அவளே அவருடைய மனைவி. இன்று அநேக மக்கள் விசித்திரமான ஒன்றை செய்ய அவர்கள் தங்களை நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படுத்த விரும்புகிறார்கள். ஆனால் பிரியமான சகோதரனே, சகோதரியே, விசுவாசிகளாகிய நாம் கிறிஸ்துவுடனே கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். திருச்சபையானது ஒரு கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு நாள் கிறிஸ்துவின் மணவாட்டியாக மாறும் என்று பவுல் தெளிவாய் கூறியிருக்கிறார். எனவே நீங்கள் நியாயப்பிரமாணத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த நியாயப்பிரமாணம் என்பது உங்களுக்கும் எனக்கும் தேவையில்லாத வேறொரு காரியம். அது ஆகாரை போன்றது. இதையே பவுல் கலாத்தியர் நிருபத்திலே சுட்டி காட்டியிருக்கிறார். இது சாராய்க்கு மட்டுமல்ல, பின் நாட்களிலே ஆபிரகாமுக்கும் இன்னும் பெரிய ஒரு துயரத்தை தரப்போகிறது. இப்பொழுது ஆகார் திரும்பி வந்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அந்த குழந்தை ஆபிரகாமின் மகனாக பிறக்கிறான். அடுத்த 2 வசனங்களையும் பாருங்கள். ஆதியாகமம் 16, 11, 12 வசனங்கள். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கற்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய்,
கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். மத்திய கிழக்கின் சுமார் 4000 ஆண்டுகால வரலாற்றின் பின்னணியில் இந்த வசனத்தை நீங்கள் எப்பொழுதாவது கவனித்திருக்கிறீர்களா? இன்று அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இஸ்மவேலின் சந்ததியினர் ஒரு கடினமான மனிதர்களாய் இருக்கிறார்கள். பல நூற்றாண்டுகளாக வனாந்தரத்தின் அந்த பழங்குடியினரின் வரலாறு இதுதான். இது கடவுள் கொடுத்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகும். அவர்கள் தங்களை ஆபிரகாமின் குமாரர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அவர்கள் இஸ்மவேலின் குமாரர்களாயும் இருக்கிறார்கள். இஸ்மவேல் வழியாக அவர்கள் ஆபிரகாமுடன் தொடர்புடையவர்களாய் இருக்கிறார்கள். ஆதியாகமம் 16, 13, 14 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ரோயி எனப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது. தேவன் ஆகாரிடம் எவ்வளவு கிருபை உள்ளவராக இருக்கிறார் என்பதை கவனித்தீர்களா? இது அவளுடைய பாவம் அல்ல. அதனால் கடவுள் அவளிடத்தில் மிகவும் கிருபையாய் நடந்து கொள்கிறார். இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள கர்த்தருடைய தூதன் என்பது இந்த உலகத்திலே மனிதனாக அவதரிப்பதற்கு முன்னாக காணாமல் போனதை தேடி சென்ற கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் அல்ல. அவர் அத்தகைய ஒரு மெய்ப்பராகவே இருக்கிறார். அவர் அவளிடத்திலே இந்த நற்செய்தியை கொண்டு வருகிறார். அப்பொழுது அவள், என்னை காண்கிற தேவனை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடனே பேசிய கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். இது அவளுக்கு புதிய ஒரு அனுபவம். இதற்கு முன்பு அவள் இதை உணர்ந்திருக்கவில்லை. எகிப்தியர்கள் கடவுளை பற்றி மிகவும் பழமையான ஒரு கருத்தையும் கற்பனையையுமே கொண்டிருந்தார்கள். இங்கே என்னை காண்கிறவரை நானும் இங்கே கண்டேன் அல்லவா என்று கடவுள் தன்னை நேரில் காண்கிறவர் என்ற உண்மையால் அவள் திக்குமுக்காடி போகிறாள். இன்று கடவுளை பற்றி நாம் இன்னும் உயர்ந்த கண்ணோட்டத்தை கொண்டிருப்பதால் இது நமக்கு அவ்வளவு ஆச்சரியமாக தோன்றாமல் இருக்கலாம். ஆனால் சற்று பொறுங்கள், ஆகாரை போலவே நாமும் கடவுளை பற்றி உண்மையாக தெரிந்து கொள்வதிலே இன்னும் வெகு தூரம் பின்தங்கியே இருக்கிறோம். ஒரு சிறிய வரம்புக்குட்பட்ட மனிதன் எல்லையற்ற கடவுளை புரிந்து கொள்வது கடினமானது. நம் அனைவருக்குமே அவரை புரிந்து கொள்வதிலே மற்றும் அவரை குறித்து அறிந்து கொள்வதிலே குறைபாடுகள் இருக்கின்றன. ஆனால் நித்திய காலத்தின் முடிவில்லாத யுகங்கள் முழுவதும் நம்மை ஆட்கொள்ள போகும் ஒரே காரியம் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்வதுதான். அது எந்த ஒரு மனிதனுடைய ஆய்வுக்கும் தகுதியான ஒரு காரியம். கடவுளை அறிந்து கொள்வது என்பது நித்தியம் முழுவதும் ஒரு மனிதனின் நிலையை கண்ணியப்படுத்தும் ஒரு காரியமாகும். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை பாருங்கள். ஆகார் ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிராம் 86 வயதாய் இருந்தான். இப்பொழுது நாம் நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டியது இஸ்மவேலும் ஆபிராமின் மகன். தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ளும் முன் தேவன் ஆபிராமுக்கு கொடுத்த 7 தரிசனங்களை நம் மனதிலே கொண்டு வருவோம். இவைகளிலே 5 முறை தேவன் ஆபிராமோடு பேசியதை நாம் பார்த்து விட்டோம். ஆபிராமுடைய வாழ்க்கையிலே சில தோல்விகள் இருந்தன, வெற்றிகளும் இருந்தன. சொல்லப்போனால் தேவன் ஆபிராமுக்கு 7 பரீட்சைகள் வைத்தார். முதலாவதாக கல்தேயரின் தேசத்திலே உள்ள ஊர் என்னும் இடத்திலிருந்து ஆபிராமை தேவன் வெளியே அழைத்தார். அவருடைய வீட்டை விட்டு வரும்படியாக கர்த்தர் சொன்ன பொழுது அரைகுறையாய் அதற்கு கீழ்ப்படிந்தார். அவருடைய விசுவாசமானது பலவீனமானதும் பரிபூரணம் அடையாததுமாய் இருந்தது. என்றாலும் அந்த இடத்தை விட்டு அவர் புறப்பட்டார். தொடர்ந்து ஆபிராம் கானான் தேசத்திற்கு வந்தார். அங்கே தேவன் அவரை ஆசீர்வதித்தார். இரண்டாவதாக கானானிலே ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது கானானிலிருந்து எகிப்தை நோக்கி ஆபிராம் போனார். அங்கே அவருக்கு அதிகமான செல்வம் கிடைத்தது. ஆகார் அங்கேதான் ஆபிராமுடைய குடும்பத்தோடு இணைந்தாள். என்றாலும் இரண்டுமே இவருக்கு பிரச்சனையாக இருந்தது. மூன்றாவதாக ஆபிராமுக்கு பொருட்கள் கொடுக்கப்பட்டன. அது உண்மையான ஒரு சோதனை. இன்றைக்கு செல்வமும் பொருட்களும் தான் அநேகருக்கு இடையூறாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட நேரங்களிலே ஆபிராம் கர்த்தரை மறந்து போகவில்லை. தன்னுடைய சகோதரனின் மகனான லோத்துவிடத்திலே மிக தாராளமாக மனமுடையவராய் இருந்தார். அவர்களுக்கு வந்த செல்வ செழிப்போ அவர்கள் 2 பேரும் பிரிந்து செல்வதற்கான காரியத்தை வகுத்தது. அதைத் தொடர்ந்து
தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். நான்காவதாக, கிழக்கத்திய ராஜாக்களை முறியடித்த பொழுது அந்த சூழ்நிலையிலே அவருக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் வல்லமையும் காணப்பட்டது. இதுவும் ஒரு உண்மையான சோதனை தான். ஏனென்றால் ஆபிரகாம் அங்கே ஒரு வெற்றி சிறந்த மனிதனாக காணப்பட்டார். இப்பொழுதுதான் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை சந்திக்கிறார். இந்த சந்திப்பே ஆபிரகாமை இந்த சூழ்நிலைக்கு பலப்படுத்தியது என்று சொல்லலாம். எனவே யுத்தத்திலே கிடைத்த பொருட்களை தனக்கு வேண்டாம் என்று சொல்ல முடிந்தது. அதற்கு பின் ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகி அவரை உற்சாகப்படுத்தினார். ஐந்தாவதாக, சாராய்க்கு ஒரு மகன் கொடுப்பதை தேவன் பிந்தி போட்டார். ஆபிரகாம் பொறுமை இழந்தவராய் காணப்பட்டார். சாராய் கூறியதை கேட்டு தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே புறப்பட்டு போய் ஆகாரை தன்னுடைய மனைவியாக்கி கொண்டார். இதன் விளைவாக இஸ்மவேல் பிறந்தான். இப்பொழுதும் அரபு நாட்டைச் சேர்ந்தவர்கள் இஸ்ரவேல் மக்கள் மீது எரிச்சலோடு தான் இருக்கிறார்கள். அது 1000 வருட அரசாட்சி வரை தொடரலாம் என்று கருதப்படுகிறது. ஆபிரகாமின் 6வது தரிசனம் சோதோம் குமோரா பட்டணம் அழிக்கப்படும் பொழுதும், 7வது தரிசனமானது அவருடைய ஒரே மகனான ஈசாக்கை பலியிடும்படியாக கர்த்தர் கூறும் பொழுதும் ஆபிரகாமுக்கு கிடைத்தது. சரி, இப்பொழுது நாம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். இங்கே ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு புதிய பெயரை கொடுக்கிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் ஆதியாகம புத்தகத்திலே உன்னதமான ஒரு அதிகாரம் என்று அநேகர் சொல்கிறார்கள். இங்கே தேவன் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்து அவருக்கு ஒரு குமாரனை கொடுக்க போவதை குறித்த வாக்குறுதியை உறுதிப்படுத்துகிறார். இஸ்மவேல் வாக்குப்படப்பட்ட புத்திரன் அல்ல என்பதை ஆபிரகாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் வழி நடத்துகிறார். ஒரு விதத்திலே இந்த அதிகாரம்தான் ஆதியாகம புத்தகத்திற்கான ஒரு முக்கியமான அதிகாரம் என்று சொல்லலாம். ஏன், முழு வேத புத்தகத்திலே முக்கியமான ஒரு பகுதி. ஏனென்றால் இங்கே 2 முக்கியமான காரியங்களை குறித்து தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்பதை குறித்தும் அந்த நிலத்தை குறித்தும் தேவன் வாக்குறுதி கொடுக்கிறார். இப்பொழுது தேவன் புதிய ஒரு பெயரோடு ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அதுதான் எல்ஷடாய், அதாவது சர்வ வல்லமை உள்ள தேவன். அது மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கு ஒரு புதிய பெயரை கொடுக்கிறார். இதுவரை ஆபிரகாமுடைய பெயர் ஆபிராம். இப்பொழுது அதை ஆபிரகாம் என்று மாற்றுகிறார். ஆபிராம் என்றால் உன்னதமான தகப்பன் என்று பொருள். ஆபிரகாம் என்றால் எண்ணற்ற மக்களுக்கு தகப்பன் என்று பொருள். இந்த அதிகாரத்திலிருந்து மிக தெளிவாக நாம் கற்றுக்கொள்ளும் ஒரு சத்தியம், இஸ்மவேல் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியின் புத்திரன் அல்ல என்பதுதான். ஆதியாகமம் 17:1 பாருங்கள். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இஸ்மவேல் பிறந்த பொழுது ஆபிராமுக்கு 86 வயது. இப்பொழுது 14 ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் ஆபிராமுக்கு தரிசனம் கொடுக்கிறார். தரிசனமாகி என்ன சொல்கிறார்? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்கிறார். வசனம் 2 பாருங்கள். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அருமையானவர்களே, இந்த ஒரு அதிகாரத்திலே 13 முறை உடன்படிக்கை என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலே 27 வசனங்களுக்குள்ளே 17 முறை உடன்படிக்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உண்மையாகவே தேவன் உடன்படிக்கையை குறித்து தான் பேசி கொண்டிருக்கிறார். இந்த இடத்திலே தேவன் தரிசனமாவது 5வது முறை. ஆபிரகாமுக்கு அவர் கொடுக்கும் தரிசனம். இப்பொழுது தேவன் ஆபிரகாமுடன் உடன்படிக்கை செய்யும்படியாக மட்டுமல்ல, அவருக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்ற வாக்குறுதியை மட்டும் உறுதிப்படுத்தும்படியாக தரிசனமாகிறார். இப்படி கூறுவதன் மூலமாக இஸ்மவேல் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட சந்ததி அல்ல என்பது தெளிவாகிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். சாராயின் கர்ப்பத்தை குறித்து ஒருவர் சொல்லும் பொழுது அது ஒரு கல்லறை என்று சொல்லுகிறார். அது மரணத்தின் இடம். ஆனால் இப்பொழுது மரணத்திலிருந்து ஜீவன் வருகிறது. ஈசாக்கு பிறக்கிறான். ரோமர் 4:25 பவுல் என்ன சொல்கிறார்? அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். மரணத்திலிருந்து ஜீவன். ஆபிரகாம் இடத்திலே இப்பொழுது தேவன் கொடுக்கும் வாக்குறுதி இதுதான். ஆபிரகாமுக்கு இப்பொழுது வயது 99. அப்படி என்றால் சாராய்க்கு 89 வயது. ஈசாக்கு பிறந்தபொழுது ஆபிரகாமுக்கு வயது 100, சாராய்க்கு 90. தொடர்ந்து ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களையும் பாருங்கள்.
அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமிடத்திலே அவன் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவான் என்று கூறுகிறார். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே வாழ்ந்த மனிதர்களில் எல்லாம் இந்த ஆபிரகாமுக்குத்தான் அத்தனை அதிகமான பிள்ளைகள் பிறப்பார்கள் என்று சொல்லலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கடந்த 4000 ஆண்டுகளாக இஸ்மவேல் வம்சத்திலும் ஈசாக்கின் வம்சத்திலும் எத்தனை கோடி ஜனங்கள், எவ்வளோ பெரிய ஒரு குடும்பம். அது மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கு ஆவிக்குரிய சந்ததியும் ஒன்று உண்டு. இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைக்கிற ஒவ்வொருவருமே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 4 அதிகாரம் 16 வசனத்திலே ஆபிரகாமை குறித்து இவ்வாறு கூறியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 4:16, ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறதாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. இவ்வாறு சொல்லும் பொழுது எல்லா விசுவாசிகளும், அதாவது இஸ்ரவேலில் உள்ள விசுவாசிகளும் அரபியர்களிலே உள்ள விசுவாசிகளும் இதிலே அடங்கி இருக்கிறார்கள். எனவே தான் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, 5ஆம் வசனம் பாருங்கள். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ஆபிராம் என்றால் உன்னதமான தகப்பன் அல்லது உயர்வான தகப்பன் அல்லது உயர்த்தப்பட்ட தகப்பன். ஆனால் ஆபிரகாம் என்றால் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். அருமையானவர்களே, வேத பண்டிதர் ஒருவர் கற்பனையாக ஒரு சம்பவத்தை சற்று சிந்தித்து எழுதியிருக்கிறார். அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு நாள் காலையிலே ஆபிரகாமும் சாராயும் எழுந்து தங்கள் கூடாரத்தை சுற்றி வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது தூரத்திலே சில வியாபாரிகள் நடந்து வருவதை கவனித்தார்கள். அங்கே காணப்பட்ட நீரூற்றிலே வந்து தங்கள் ஒட்டகங்களுக்கும் அங்கே தண்ணீர் பெற்றுக்கொள்ளலாமா என்பதை அறிந்து கொள்ளும்படியாக வந்தார்கள். அவர்களை போய் ஆபிரகாம் சந்திக்கிறார். அருமையானவர்களே, அந்த காலங்களிலே விருந்தோம்பலிலே பெயர் பெற்ற அநேகர் இருந்திருக்கிறார்கள். நாம் பல சமயங்களிலே குகைகளிலே வாழ்ந்த மனிதர்களை குறித்து யோசிக்கிறோம். எவ்வளோ பயங்கரமானவர்கள் அவர்கள் என்று சொல்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? மனிதர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் பொழுது அவர்கள் செல்லும் வழிகளிலே முன்பின் அறியாத அநேகர் அப்படிப்பட்டவர்களை உபசரித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் எந்த ஒரு பட்டணத்திற்கு சென்றாலும் உங்களை முன்பின் அறியாத யாராவது உபசரிக்கிறார்களா? அப்படி வெகு சிலர் இருக்கிறார்கள். 1972ஆம் ஆண்டில் முதல் முறையாக நான் பெங்களூர் பட்டணத்திற்கு சென்ற பொழுது இரவு மிகவும் பிந்து போய் சேர்ந்தேன். என்னுடைய கரத்திலே முகவரி இருந்தாலும் அவ்வளவு பிந்திய இரவிலே நான் அங்கே போய் சேர முடியாது என்பதை அறிந்து என்னோடு பேருந்திலே வந்த ஒருவர் தன்னுடைய வீட்டிலே வந்து தங்கும்படியாக என்னை அழைத்து சென்றார். எனவே நான் அங்கே தங்கிவிட்டு அடுத்த நாள் என் சகோதரர் வீட்டிற்கு போய் சேர்ந்தேன். அன்று தேவனே எனக்கு ஒரு தேவதூதனை அனுப்பியது போல அந்த இரவிலே உணர்ந்தேன். இப்படியும் இந்த உலகத்திலே நாம் சிலரை சந்திக்கிறோம், உண்மைதான். கிறிஸ்தவ விசுவாசிகள் என்று கூறினாலும் இப்படி அந்நியர்களை குடும்பங்களிலே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மிகச் சிலரே. ஏனென்றால் நம்முடைய கலாச்சாரம் அந்த அளவுக்கு மாறி போய்விட்டது. உபசரிப்பிலே நாம் குறைவாய் காணப்படுகிறோம். சரி, இப்பொழுது நாம் ஆபிரகாமின் நாட்களுக்கு செல்வோம். அந்த வழிப்போக்கர்களை சந்திக்க போன ஆபிரகாம் அவர்களோடு என்ன பேசுகிறார் என்று கவனியுங்கள். அருமையானவர்களே, தேவையான மட்டும் உங்கள் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் ஒட்டகங்களுக்கும் நான் இறை கொடுக்கிறேன். நீங்கள் சற்று தங்கியிருந்து சென்றால் என்ன என்று ஆபிரகாம் கேட்க, இல்லை இல்லை, நாங்கள் அவசரமாக வியாபாரம் தொடர்பாக எகிப்திற்கு போய் கொண்டிருக்கிறோம், சீக்கிரமாய் நாங்கள் போய் திரும்ப வேண்டும் என்று ஒருவர் சொல்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அங்கிருந்த மற்றும் ஒரு மனிதர், என்னுடைய பெயர் அல்லா, மற்றொருவர் தன்னுடைய பெயர் அலிபாபா என்று சொன்னார். ஐயா, உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டபொழுது நான் உன்னதமான தகப்பன் என்று சொன்னார். உடனே அந்த மனிதன், உங்களுக்கு மகனா மகளா என்று கேட்டபொழுது எனக்கு பிள்ளைகளே இல்லை என்றார் ஆபிரகாம். உடனே அவர் சிரித்து கொண்டவனாக, குழந்தையே இல்லாத பொழுது உங்களுக்கு பெயர் ஆபிரகாமா? இந்த உலகத்தில் பிள்ளைகளே இல்லாத உங்களை நீங்கள் தகப்பன் என்று எப்படி அழைக்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு சிரித்தவர்களாக பாலைவனத்திலே தொடர்ந்து அவர்கள் பிரயாணப்பட்டிருப்பார்கள். 6 மாதங்கள் கழித்து மீண்டுமாக அவர்கள் திரும்பி வந்தார்கள். இப்பொழுதும் ஆபிரகாம் அவர்களை சந்திக்கும்படியாக புறப்பட்டு போகிறார். மீண்டுமாக அவர்களை பார்த்த பொழுது, என்ன உன்னதமான தகப்பனாரே, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது என்னுடைய பெயர் இப்பொழுது உன்னதமான தகப்பன் அல்ல, திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்கிறார்.
உடனே வியாபாரிகள் அப்படி என்றால் இரட்டை குழந்தைகளா என்று கேட்கிறார்கள். இல்லை இல்லை, இன்னமும் எனக்கு குழந்தை பிறக்கவில்லை என்று சொன்ன பொழுது அத்தனை பேரும் இது என்ன வேடிக்கையாக இருக்கிறது என்று சிரித்து கொண்டே கடந்து சென்றிருப்பார்கள். அருமையானவர்களே, இந்த குழந்தை பிறப்பதற்கு முன்னதாக தகப்பன் என்று அழைக்கப்பட்ட ஒரு மனிதனை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆபிரகாம் உண்மையாகவே ஆபிரகாமாக இருந்தார். திரளான ஜாதிகளுக்கு விசுவாசத்தினாலே தகப்பனாக இருந்தார். அதாவது 4000 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நானும் நீங்களும் இருக்கிற இந்த காலத்திலே உண்மையாகவே தேவன் அதை செய்து முடித்து விட்டார். ஆபிரகாம் இப்பொழுது திரளான ஜனங்களுக்கு தகப்பன்தான். ஆபிரகாமின் வாழ்க்கையிலே அவர் தோல்விகளை சந்தித்தாலும் தேவன் அவருடைய வாழ்க்கையில் வைத்த திட்டத்தை மாற்றவில்லை. விசுவாசத்திலே வளர அவருக்கு உதவி செய்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். இதே காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலேயும் செய்ய போகிறார். விசுவாசத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் அவருடைய நேரத்திற்காக காத்திருங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு டேஷ் என்று பெயரிடுவாயாக. கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு டேஷ் என்று பெயரிடுவாயாக. ஆப்ஷன் ஏ எபிரான், ஆப்ஷன் பி இஸ்மவேல், ஆப்ஷன் சி அப்சலோம். எத்தனையோ காரியங்களில் தேவனை விசுவாசித்த ஆபிரகாம் தேவன் தனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்து சாராளின் பேச்சுக்கு செவி கொடுத்ததால் ஒரு புது சந்ததி உருவாக காரணமாகிவிட்டான். இந்த தியானத்தின் மூலம் தேவன் நம் விசுவாச வாழ்க்கையின் தரத்தை நமக்கு உணர்த்தி இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். ஆனால் இந்த விசுவாச வீழ்ச்சி ஒரே நாளில் நடந்தது அல்ல. தேவன் போக சொல்லாத எகிப்திற்கு போனது, மனைவியை சகோதரி என்று சொல்ல சொன்னது, அங்கிருந்து ஒரு அடிமை பெண்ணை கொண்டு வந்தது. நாம் சிறு காரியங்கள் என்று நினைக்கும் அநேக காரியங்கள் நம் விசுவாச கப்பலில் ஓட்டியை உண்டாக்கிவிடக்கூடும். கவனமாயிருப்போம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:16.